கண்கள் இல்லாத உயிரினத்த பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்கள் இல்லாத உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், அதுதாங்க மண்புழு. மண்புழுக்கு கண்கள் கிடையாதுங்க. அது மண்புழு அதோட தோல் இருக்குல்ல, அதில தான் சுவாசிக்குதாம். மண்புழுகளின் தோல் எப்போதுமே ஈரத்தன்மையுடன் இருக்க வேண்டுமா. அதன் காரணமாக தான் மண்புழுக்கள் அதிகமாக காற்று வீசும் இடத்திலும், வெயிலிலும் இருப்பதில்லை. இதனால் தான் மண்புழுக்கள் எப்போதும் ஈரப்பதமான மண்ணிலேயே வாழ்கின்றன. மண்புழு மண்ணில் உள்ள மக்கிய தாவரங்கள், பூஞ்சைகள் மற்றும் நுண்ணுயிரிகளை மண்ணுடன் சேர்த்து உண்ணுகிறது. இயற்கையில கிடைக்கக்கூடிய விவசாய கழிவுப் பொருட்களான சாணம், இலை, தழை இதெல்லாம் மண்புழு சாப்பிட்டுட்டு அதோட எச்சங்களை சின்ன சின்ன உருண்டையா வெளியேற்றுவாங்க. இந்த முறையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்புழு உரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்புழுவால நம்ம கிடைக்கிற அந்த உரத்துல தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து போன்ற சத்துக்கள் இருக்குதாங்க. இந்த உரம் பயிர்களை செழிப்பா வளர வைக்கிறாங்க. மண்புழு உரம் கோடை காலத்துல மண்ணுடைய வெப்பநிலையை